அடுத்த இந்த லிஸ்ட்ல பிரபாகரனுடைய தாய் பிரேமலதாவே எடுத்துப்போம். ஸோ இவங்க வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து எதுக்கடா வம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நம்ம தலைவி அப்ப வேற மாதிரி கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறப்ப கேப்டன் மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்களை லேடி கேப்டன் தான் கூப்பிடுவாங்களே. பிற்காலத்துல பரிதாபங்கள் வீடியோ வந்தோடனே இது எந்த அரசியல் தலைவியை வச்சு இதை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒருவேளை வானதியை சொல்றாங்க, ஏன்னா வானதி வாய்ஸும் கோபி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியுது அது வானதி பத்தி பேசல, பிரேமலதாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் கலாச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வேணா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்க புதிய தலைமுறை ஆனந்த் இழுபறி நேத்து நீ தானே சொன்ன, உனக்கு தான் முதல் பதில். உன் பேர் நீ வந்து பழைய பரம்பரை தானே, உன் பேர் வந்து டிராவிடு தானே, இழுபறின்னு போட்டது நீ தானே. நீ கேட்ட, நீ சொல்லு. நீ அதிகமா கேட்ட, நீ கேளு. நீ கேளு. யாரு நாங்களா? சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன்ட்ட கேளு, சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ இங்க கேளு. உனக்கு தெரியலைன்னா அரைமுருகன்ட்ட போய் கேளு. நீ கேளுடா. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு. உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. நீ நிறைய கேட்ட, நீ கேளு. சோ நான் சொன்ன இந்த ஷோல இந்த 5 அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.